Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை காஞ்ச திராட்சை அதையும் உள்ள சேர்த்தாச்சு. ஒரு கப் அளவுக்கு செரி பழம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பாதாம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கப் முந்திரி பருப்பு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குறோம். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே சேர்த்துக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 250 கிராம் பிளாக் கலர் கிரேப்ஸ் வாங்கி அதை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஜூஸ் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். 8 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா உப்பி வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது வந்து அன்சால்டட் பட்டர் தான். நாங்கள் இது 2 மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அதை ஒரு விஸ்கை வச்சு நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி, அதனால் மோஸ்ட்லி நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். பட்டரும் நாட்டு சக்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் மாவு ஆட் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் ஸ்பைசஸ் பொடி, பட்டை, ஏலக்காய், சுக்கு எல்லாமே நாங்கள் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ள சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ மாவை கலந்து விட போகிறோம். ஒரு கரண்டியை வச்சு இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸை வந்து உள்ளே சேர்க்க போகிறோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம கலந்து விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே தடவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் தடவி விட்டதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு மைதா மாவை இந்த மாதிரி உள்ளே சேர்த்து அதை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள மைதா மாவை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேக்கிங் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நம்ம சமன்படுத்திக்க போகிறோம். இதை இப்போ 2 டைம் டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பு வைக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் நடுவில் கொஞ்சமாக பாதாம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். நாங்கள் குக்கரை ஆல்ரெடி 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியில் விசிலும் போடாதீங்க, பெல்ட்டும் போட வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் 45 நிமிஷம் இது நல்லா பேக் ஆகட்டும். 45 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
இது வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வருது அப்படின்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டவே இல்லை. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம கேக் நல்லா ஆறிடுச்சு. கத்தியை வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் எடுக்கும்போது ஈஸியாக வரும். கேக் இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.